ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சாய்க்கு ஃபுட் சேனலில் வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டான சுரக்காய் குழம்புங்க. அது கிராமத்து முறையில் ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீட்டில் போய் பார்க்கலாம். வீடியோவில் பார்க்கணும். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சுரக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். அதுக்கு நல்லா பிஞ்சு சுரக்காவாக எடுத்துக்கிட்டால் குழம்பு வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுரக்காய் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சாச்சுங்க. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு. சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயும் 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தகுந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வைக்கிறேன். அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிக்கிட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா மல்லி சீரகம்லாம் நல்லா வதங்கிக்கணும். வெங்காயமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த சுரக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா கிராமத்து டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது. டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் வேர்க்கடலை ஒரு 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா வறுத்த வேர்க்கடலை, அதில் மேலே தோல் நீக்கி சேர்த்துக்கணும். இப்போ அவ்வளோதான். இது அப்படியே ஆறிக்கட்டும். அதுக்குள்ளேயே தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு பாதி தேங்காயில் இந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வதக்குனதையும் அப்படியே சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். சுரக்காயை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. நல்லா பிஞ்சு சுரக்கான்றதுனால பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அது இந்த சுரக்காய் குழம்பு செம்மையாக இருக்கும். வேர்க்கடலாம் சேர்த்து இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்யும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யணும்னு பார்த்தலாம். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு. தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிட்டோம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காவை சேர்த்துக்கலாம். சுரக்காய் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிக்கிட்டு இப்போ வதங்கினது பார்க்கலாம். இப்போ சுரக்காய் நல்லா வதங்கிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு நல்லா சுரக்காய் பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வதங்கிக்கணும். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம இதோட அப்படியே சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் மசாலா மட்டும் சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் வதக்கி விட்டுறணும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு வதக்கி விட்டுறலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா அப்படியே எண்ணெயிலே வதங்கிடுச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் நல்லா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதித்து வரணும். சுரக்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலா சேர்க்கும் போதே நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். என்னுடைய சின்ன பையனுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வந்ததும் பார்க்கலாம்.
இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு சூப்பராகவே கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டான சுரக்காய் குழம்பு நல்லா ஜம்முன்னு நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சாய்க்கிஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்.